வணக்கம் எவ்ரி ஒன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதாவது டெய்லி விளாக்ஸோட சீரீஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த மந்த் பார்த்தீங்கன்னா ரம்ஜான் சீரீஸ் சொல்லுவாங்க. ஸோ ரம்ஜான் சீரீஸில் வந்தாலே பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் வந்து இஃப்தார் ஃபுட்ஸ் தான். ஸோ இஃப்தார் ஃபுட்ஸ் வந்து நான் இது வரைக்கும் ஒரே ஒரு டைம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக நான் நிறைய தடவை வீடியோஸ் யூடியூப்பில் பார்த்துருக்கேனே தவிர நான் போய் ட்ரை பண்ணணும்னு நினச்சிருக்கேன். தனியாக போயிட்டு நம்ம வீடியோலாம் எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். பட் இது வரைக்கும் நான் எடுத்ததில்லை. பட் இன்றைக்கி கண்டிப்பாக நான் எடுக்க தான் போகிறேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவாக இருக்க போகுது. இது இல்லாமல் இது ஏற்கனவே நான் ட்ரை பண்ண சொல்லுவேன். ஸோ போன டைம் வந்து நான் இஃப்தார் ஃபுட் நான் ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ அப்போ என்னால் அதை வீடியோ எடுக்க முடியாத சுச்சுவேஷன். பட் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு மண்ணடி போக போகிறோம். ஸோ மண்ணடி போயிட்டு அங்கேருந்து நான் வீடியோவாக கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதுக்காக தான் இப்போ எல்லாம் கிளம்பி இருக்கேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3:35. ஸோ 3:35 ஆகுது. ஸோ இப்போ இருந்து கிளம்பி நம்ம அப்படியே மண்ணடி போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா போகிறதான் ட்ராவல். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து சிட்டி லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 12 o'clockலேருந்து 4 o'clock வரைக்கும் தான் நமக்கு டிராஃபிக் கம்மியாக இருக்கும். ஆனால் இப்போ இன்னைக்கு வந்து ஒரு ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் ட்ரெயின் அவைலபிலிட்டி இல்லை. ஸோ நான் என்ன பண்ணேன், நான் மெட்ரோ ட்ரெயின் தான் இது பண்ண போகிறேன். ஸோ மெட்ரோ ட்ரெயின் நான் போகிறது. இப்போ நான் ரெடி ஆகிட்டு நான் கிளம்பணும். ஸோ ரெடியாகிட்டு கிளம்பிட்டு தான் நான் மெட்ரோ ட்ரெயினில் போகணும். போயிட்டு அங்கே நான் கண்டினியூ பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் டைம் ஆச்சு. இங்கேருந்து கிளம்பணும். மணி சொன்ன மாதிரி 3:45. ஸோ 3:45 ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சம் முன்னாடியே போனால் கொஞ்சம் கூட்டத்தை இருக்கிறதுக்கு முன்னாடி இது பண்ணலாம். நான் இப்போ இங்கேருந்து கிளம்புறேன். நான் மெட்ரோ நடந்து போயிட்டுருக்கேன். மெட்ரோ நடந்து போயிட்டு அங்கேருந்து நம்ம ஆலந்தூர்லேருந்து ப்ளூ லைன் கிராஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா மண்ணடி வந்து ப்ளூ லைன் தான் வரும். அதனால் அங்கேருந்து நம்ம ப்ளூ லைன் கிராஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா மெட்ரோக்கும் வந்தாச்சு. இப்போ போயிட்டு அங்கே ட்ரெயின் ஏறிட்டு அங்கேருந்து ஆலந்தூர் மாறணும். ஆலந்தூர் மாறிட்டு அங்கேருந்து நான் ப்ளூ லைன் அதாவது கிண்டி வழியாக மண்ணடி போகிற மாதிரி இருக்கும். ஸோ இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்குது ட்ரெயின் வர்றதுக்கு. ஆல்மோஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 4 o'clock பக்கத்தில் தெரியும். ட்ரெயின் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். மேலேருந்து பார்க்குறப்போ சிட்டி வியூ ரொம்பவே நல்லாயிருக்கு. இன்னொருத்தர் தான் காட்டுறான். அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா சென்ட் மவுண்ட் தெரியும். ட்ரெயின் வந்துடுச்சு. நம்ம கிளம்புவோம். ஓகே, ட்ரெயின் ஏறியாச்சு. ஆலந்தூர் வந்து இறங்கியாச்சு. இப்போ அடுத்த ட்ரெயின் மாறணும். கூட அவனும் ஃப்ரெண்டும் வந்துட்டான். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து இங்கே இது போட்டோம் வெள்ளி ஸ்கிரீனில் போட்டுருக்காங்க. ஒரு 3 நிமிஷம்னு சொல்லிட்டு ஒரு 3 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா இது ட்ரெயின் வந்துடும். இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக அவன் மண்ணடி போகிறோம். ப்ளூ லைன் தான் ஆக்சுவலாக அது. ஸோ அதனால் நம்ம மண்ணடி போயிட்டு அங்கேருந்து நம்ம வந்து அங்கப்பண்ண ஷீக்னு சொல்லி ஒரு சீட் இருக்குது. ஸோ அங்கே தான் இஃப்தார் ஃபுட்ஸ் ஆனது இது பண்ணிட்டாங்க. ஸோ அங்கே தான் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லைன் இது கொடுத்துருப்பாங்க. இதில் சாப்பிட்டு ஒரு அளவுக்கு தான் இல்லை புரியல ஒரு அளவுக்கு தெரியும் இல்லைடா சிலருக்கு வந்து தெரியும். ஒன்று தெரியும் கரெக்டா. இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ நீ இறங்கிட்டு என்ன பண்ண போயிட்டு இடம் மாற தடுமாறினியா நிறுத்துங்களாண்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. ஸோ அந்த மாதிரி ஒரு சில தெரியுமில்ல இதெல்லாம் சொல்லணும்டா இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மெட்ரோ முன்னாடி மெட்ரோ வந்தாச்சு. இதுக்கு அப்படியே போயிட்டு எடுக்க வேண்டியதான். அங்கப்பண்ண ஷீட் போகணும். கரெக்டாக எவ்வளோ தூரம் போட்டிருக்கு? 600 மீட்டர்ஸா? ஆமாம் 600 மீட்டர்ஸ் போட்டிருக்கு. அங்கப்பண்ண ஷீட்லாம் மொத்தமாக அந்த இஃப்தார் ஃபுட்ஸ் இருக்க ஏரியா ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்க ஏரியா அந்த ஏரியா தான். ஆக்சுவலாக ஆல்ரெடி நான் ஈவினிங் டைமில் வந்திருக்கோம். வந்திருக்கேன். பட் இப்போ கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. இந்த கேப்லேயே போயிட்டோம்னா எடுத்துடலாம் தான் இப்போ நான் கிளம்புறது. ஆல்மோஸ்ட் நம்ம 4 o'clock கிளம்பணுமா. 4 o'clock வந்துட்டு இது ஏறணும். மெட்ரோ ஏறணும். 4:10 ஆக்சுவலாக நான் மெட்ரோ ஏறுறப்போ 4:10. ஆனால் இப்போது ஆல்மோஸ்ட் 5 o'clock 4:40 5 o'clock. ஓகே சூப்பர். ஸோ என்ன நான் வீட்டுக்குள்ளே நாங்கள் நுழையில. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா மணி 5 o'clock ஆகிடுச்சு. ஓகே உள்ளே வந்தாச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு அங்கப்பண்ண சீட்டு உள்ளே போகிற வழியா என்ட்ரன்ஸ் நினைக்கிறேன். எனக்குமே சரியாக தெரியல. இதாக இருக்குதா பெருதோஸ். ஸோ இந்த இது யாருக்கு எல்லாம் தெரியாமல் இருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ இந்த இங்கே இதோட பிரான்ச் 1 பிரான்ச் உள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் நான் போன தடவை வந்தப்போ நான் ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ உள்ளே போவோம். உள்ள தண்ணி தாகடின்னு சொல்லிட்டு அவன் தண்ணி குடிக்கிறான். ஸோ குடிக்கட்டும். அப்படியே இந்த ஸ்ட்ரீட் தான் எனக்கும் டவுட் இருக்குது. எங்கன்னு தெரியல. அங்கப்பண்ண ஸ்ட்ரீட் தானே கேட்ட நீ? இதானாமா ஏண்டா நம்ம நீ தலையாட்டுறமே சரியில்லையே. 7th ஸ்ட்ரீட்டா? என்ன ஸ்ட்ரீட் ஆக்சுவலா? சரி ஓகே போவோம். டேய் உன்னை நம்பி வரல. கரெக்டாக போவோமா நம்பி நமக்கு சைன் பண்ணுவீங்க. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. ஆனால் வரிசையாக எக்ஸ்ட்ரா கொடுத்து இருக்குடா. இதெல்லாம் நான் ட்ரை பண்ணி இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் ஆல்ரெடி. இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க அதுலேயே நான் பார்த்துருக்கேன்.
ஆனால் இந்த ஏரியாவில் தானா அப்படின்னு டவுட் இருக்கா. மண்ணடி ஃபுல்லாகவே இந்த இது இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எக்ஸாக்டாக இந்த ஏரியா தான் வந்தேன் எனக்கு ஞாபகம் இல்லை. என்ன கேட்போமா ஃபீலிங் தான் டவுட் தானே பார்க்க சீரியஸாகவே. ஏன்னா நான் மண்ணடி 2வது டைம் தான் வரேன். இதுக்கு முன்னாடி ஒரு இடம் வந்திருக்கேன். அவங்கள்ட்ட கேட்குறியா? பக்கத்துலையா? ஓகே, பக்கத்தில் தாண்டா வந்துக்கிட்டே தாண்டா இருக்கும். போன பாடே கடமைடா. கித்தனா கிலோமீட்டர் பையா 2 கிலோமீட்டர் நம்ம வந்தோம் பார்த்தியா. அது மெட்ரோ வந்து அந்த பக்கம், ஐ மீன் நாங்கள் லோக்கல் ட்ரெயின் வழியாக வந்திருக்கேன். இது முன்னாடி வந்து அது வந்து ஃப்ரண்ட் அண்ட் இந்த பக்கம் ஆக்சுவலாக பேக்கில் பார்த்தா இந்த சைடு வர வேண்டியது. ஆனால் நான் என்ன ரிவர்ஸ்லேருந்து வந்துட்டேன். அதனால தான் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆனது, இந்த பக்கம் தானா அப்படின்னு டவுட். ஆக்சுவலாக இப்போ நம்ம போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பிரதோஷ் அந்த ஒரு இது இருந்துச்சு. ஸோ இந்த இதில் இவனு இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வேறு ஏதோ கடை வச்சிருக்காங்க. அதனால எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆச்சு. இப்போ இதை பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ இஃப்தார் ஃபுட் வரிசையாக இருக்குது. ஸோ ஒவ்வொன்றா ட்ரை பண்ணலாம். ஏதோ கடையில் பிளேட் ஒன்று ஃபஸ்ட்டு வாங்குவோம். ஓகேவா, வாங்கிட்டு அது ட்ரை பண்ணால் நிறைய கடாகும். உங்களுக்கு வரிசையாக பார்த்தீங்கன்னா இஃப்தார் ஃபுட்ஸ் தான். ஸோ பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட கேண்டி சிக்கன் நான் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ ஃப்ரெண்ட்லேயே இந்த கடை இருந்தது. ஸோ அதில் கேண்டி சிக்கன் ஃபஸ்ட் நாங்கள் வாங்கியிருக்கோம். ஓகேவா, ஸோ கேண்டி சிக்கனு இது வந்து மயோ சிக்கன் சொன்னாங்க கரெக்டாக. ஸோ ஒன்னோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 60 ருபீஸ் சொன்னாங்க கரெக்டாக. ஒன்று இதோட காஸ்ட் 60, அதோட காஸ்ட் வந்து 50. ஸோ இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சார் நல்லா நடிக்கிறீங்க. எப்படி சொல்லுங்க. சீரியஸாவா? இப்போ ஊதி நல்லாகும். வாட் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ்? ஓகே, நல்லா இருக்கு. இப்போ இது கேண்டி சிக்கன் அதை ட்ரை பண்ணி பார்த்துருவோம். ஓகேவா? ஓகேடா, நல்லா இருக்கும். ஓகே தான். பட் 60 ருபீக்கு ஓகே, ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? பர்ஃபெக்ட். பட் எனக்கு ஓகே தான், ஓரளவுக்கு ஆவரேஜ் தான். ரெகுலராக வந்து அங்கே நினச்சிக்கிறாங்க அந்த சீட்டில் தான் மெயினாக போவாங்க. ஸோ பேக்கில் பார்த்தா அந்த சீட்லாம் போவாங்க. ஸோ இன்னொரு சீட் நம்ம பார்த்தோம். டிஃப்ரெண்ட்லாம் இல்லை, போகிறோம் அவ்வளோதான். டிஃப்ரெண்ட்லாம் சொல்கிறதுலாம் இல்லை, அப்படியே நடந்து போவோம். இந்த சீட்டில் என்ன இருக்குன்னு தெரிய பார்க்கலாம் தான் போகிறோம். ஆனால் எல்லா இதுலேயுமே ஒரே மாதிரி தான் நான் பார்த்தேன். பெருசாக டிஃப்ரெண்ட்டாக இல்லை. இப்போ நான் சாப்பிட்ட ஒரு ஐட்டமே போன தடவை கம்பேர் பண்ணுறப்போ அதே டேஸ்ட் தான். ஓகே, எனக்கு அது பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். ப்ரைஸ் வந்து எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஆக்சுவலாக இப்போது நான் இது பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, இது வந்து ரேட் வந்து 170 சொன்ன மாதிரி இருந்துச்சு போன டைம். பட் இப்போ வந்து ஒரு பீஸ் வந்து ஒரு 60 ருபீஸ் சம்திங் சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு மாதிரி ப்ரைஸ் வந்து ஒன்று டிஃப்ரெண்ட் ஆகுது. மொத்தமாக சேர்த்து வாங்கினோம்னா ஒரு பீஸ் டிஃப்ரெண்ட் ஆகும் போல அந்த மாதிரி இருக்குது. இது ஒரு பிளேட் அந்த வயசு கேட்காது. அதான் ஒரு 170 சொன்ன மாதிரி ஞாபகம். எனக்கு சரியா எக்ஸாக்ட் ஞாபகம் இல்லை. நான் போன டைம் டைப் பண்ணது ஓகே தான் மச்சான். பட் ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லி தான் அந்த ஒரு இதுக்கு பார்த்தா. சிக்கன் ஐட்டம்ல டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணணும் அப்படின்னா நம்ம இதை ட்ரை பண்ணலாம், தப்பு இல்லை. என்னைய பொறுத்த வரைக்கும் எவ்வளவோ ட்ரை பண்ணுறோம். ஓகேவா, ஸோ இதை ட்ரை பண்ணி பார்க்குறது ஏன்னா கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குல்ல. ஸோ பார்த்தீங்கன்னா அங்கங்கே நிட்டே தான் இருப்பாங்க. இந்த ஷீட் ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும். ஷீட்டுமே ஆனால் எல்லா ஷீட்டுமே அந்த மாதிரி ஒரு ஃபீல்டா. இந்த ஷீட்டுமே எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி தான் ஒரு ஃபீலாக இருக்குது. இந்த ஷீட்டில் நம்ம வரல இப்போதைக்கு இப்போ தான் வரும். அது ஒன்று மட்டும் கொடுங்க. எவ்வளோ அது? 50. நெக்ஸ்ட் வந்து அரேபியன் பல்பி. அது சரி, ட்ரை பண்ணுவோம். ஓகே தான். ஸோ எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஃபேமஸ் மண்ணடி ஃபிர்தோஸ். ஸோ அதுக்கு தான் அதில் தான் நாங்கள் வந்து ஸோ சிக்கன் டிக்கா வாங்கியிருக்கோம். ஸோ அதை ட்ரை பண்ணலாம். நீ ஒன்று எடுத்துக்கோ. ஸோ அப்படி நார்மல் தான். நார்மலாக சிக்கன் எப்படி இருக்குமோ ஸோ அதே தான். மற்றபடி பெரிய டிஃப்ரெண்ட்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு இந்த மாதிரி இல்லை. உனக்கு எப்படி இருக்குது? சிக்கன் 65 எப்படி இருக்குமோ அதே தான். பட் இது 50ங்கிறது ஓவர் தான். பட் இது கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஒர்த்து இல்லை. இது 50, இன்னொரு இது 50. ஸோ டோட்டலாக 100 வந்துச்சா. ஸோ 100ல் அதோட ஃபுட்டோட குவாலிட்டி ஓகே. சிக்கன் 65 சாப்பிடுவோம்ல, ஸோ அந்த மாதிரி டேஸ்ட் ஆயிடுச்சு. பட் என்னன்னா ஏதோ ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். பட் உனக்கு அது பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 50 ரூபாய்க்கு வந்து ஒரு 3 பீஸுங்கிறது கண்டிப்பாக சொல்கிறேன். அது குவான்டிட்டி வைஸ் கம்மி தானே சொல்கிறேனே தவிர மற்றபடி ஃபுட்டோட குவாலிட்டி ரொம்ப கேவலமாக இருந்தது அப்படிலாம் நான் சொல்லலை. ஓகே தான், நல்லா இருந்துச்சு. பட் என்னன்னா 50 ரூபாய்க்கு இவ்வளோ கம்மியாக கொடுக்குறாங்களே, அது இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுத்துருந்தா பெட்டராக இருக்குமோ அப்படி மாதிரி எனக்கு ஃபீல். அதை தான் நான் சொல்ல வந்தேன் அந்த இடத்துல. சரி 50 ரூபாய் இது பண்ணுறாங்க, அட்லீஸ்ட் இன்னொரு 2 பீஸ் எக்ஸ்ட்ரா கூட வச்சுருந்துருக்கலாம். ஏன்னா வெளில நம்ம பே பண்ணியிருந்தா கூட கண்டிப்பாக சொல்கிறேன் நம்ம குவான்டிட்டி கூட தான் இருக்குமே தவிர குவான்டிட்டி கம்மியாக இருக்க வாய்ப்பு இல்லை. அதனால தான் நான் அப்படி சொன்னேனே தவிர மற்றபடி ஃபுட்டு வந்து கேவலமாக இருக்கும் அப்படி நான் மீன் பண்ணலை. ஓகே, ஃபுட்டு ஓகே, பட் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கலாம், பரவாயில்ல. ஸோ கடைசியாக வந்து நொங்கு மேனுங்கிறது வந்து நாங்கள் நொங்கு எடுத்திருக்கோம். ஓகேங்களா, ஸோ அவர் தான் இது. ஸோ ஓனர் அவர் தான். ப்ரோ உங்கள் நேம்? ரியால் ப்ரோ. ரியால். ஓகே ஓகே. இது வந்து உங்கள் ஓன் பிராண்டா? இது எங்களுக்கு ஓன் பிராண்ட் ப்ரோ. ஓகே, நீங்கள் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. இது இன்னும் வேறு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இது இந்த நொங்கு பிராண்ட்ல வந்து நொங்கு பால் போடுறோம். ஓகே, எள்ளி நொங்கு போடுறோம். ஓகே, ரோஸ் மில்க் நொங்கு போடுறோம். ஓகே, மேங்கோ நொங்கு பால் பண்றோம் ப்ரோ. ஓகே, இத்தனை எடிட்டிங் இது பண்றீங்க? எல்லாம் ரெடி பண்றோம் ப்ரோ. ஓகே, எல்லாமே நொங்கு பேஸ்ட் இது பண்றீங்க. ஓகே, எள்ளி பேஸ்ட் பண்றோம். ஓ, எள்ளி இது பண்றீங்க. இது வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா நொங்கு பால் வாங்கியிருக்கோம். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா
ஏன்னா நொங்கு மட்டும் இல்லாமல் அவங்க சர்பத்தும் ட்ரை பண்ணிருக்காங்க. ஸோ ஊருக்கு நான் இப்போ வந்து ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் வந்தப்போ நான் இதெல்லாம் பார்க்கல, ட்ரை பண்ணி பார்ப்போம். எல்லாமே ரியலா இது பண்ண மாதிரி இருக்கு. ஓகே ஓகே, எல்லாமே ரியலா ஐ மீன் அவங்க எப்படி இது பண்றாங்க நேச்சுரலா இருக்கு. அது மாதிரி எந்த எசன்ஸ் இல்லாத மாதிரி தான் தெரியுது. இதுக்கு வந்து என்ன பண்றீங்க? எல்லாமே நொங்கு டேஸ்ட் தான் ப்ரோ. ஓகே, நொங்குல இன்னைக்கு தான் ரெஃப்ல ஏம் இருக்கு, வேற ஒண்ணும் கிடையாது. அதான் ஆக்சுவலா நொங்கு ப்ளஸ் பால் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே தான் இது பண்ணிருக்காங்க. என்னென்ன சாப்பிட்டோம் நம்ம? சிக்கன் ஐடியில் 2 சாப்பிட்டோம் நினைக்கிறேன். சிக்கன் 2 சாப்பிட்டோம். அப்புறம் அரேபியன் பல்பி ஜூஸ் அது ஒன்று குடிச்சிருந்தோம். அதுக்கப்புறம் ஃபைனலாக அந்த நொங்கு மேனுங்கிறது அவங்களோட ஓன் பிராண்டாமா. ஆனால் குடிச்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு. ஏன்னா அவங்க வந்து நொங்கு ப்ளஸ் பால் அதை வச்சு மேட் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி. மற்றபடி எந்த ஒரு எசன்ஸோ ஆர்டிஃபிஷியலோ இந்த மாதிரி இல்லை. கரெக்டாக நீங்கள் மெட்ரோலேருந்து இறங்கி வந்தீங்க அப்படின்னா உங்கள் மெயின் ரோடு ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா உங்கள் கடை தான் ஃபஸ்ட்டில் இருக்கும். இந்த ரோட்லேயே பார்த்தா உங்களுக்கு கஷ்டம். முடிஞ்சால் நான் எங்கெல்லாம் சாப்பிட்டேங்கிறத நான் உங்களுக்கு இது டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணோன்னா மேப் லொக்கேஷன் கூட வைக்கிறேன். இது அதில் கூட நீங்கள் இது பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே, இதோட என் பண்ணலாம் நினைக்கிறேன். உனக்கு எதாவது இது இருக்கா? இப்போ நீ சாப்பிட்ட கடைசியில் இருந்து எல்லாமே எனக்கு எல்லாமே சாட்டிஸ்ஃபேக்ஷன். நான் வந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே சாட்டிஸ்ஃபேக்ஷன். என்ன உங்களுக்கு ஈவினிங் வரப்போ நிறைய கூட்டம் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கூட்டம் அதிகமாகிடுச்சு. இதோட இது பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். இந்த வீடியோ என் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். ஸோ பாய் ஃப்ரம் தருண்.